ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியலில் நடிக்கிற நம்ம காவேரி பற்றி தான் பார்க்க போகிறோம். காவேரி ரொம்ப பிடிச்சவங்க அண்ட் விஜய் காவேரி பேர் ரொம்ப பிடிச்சவங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய குட்டி சுனேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு பார்க்கறக்கு ஹீரோயின் சுனேனா மாதிரியே இருக்காங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்துட்டு குட்டி சுனேனான்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காவேரியோட நிஜ பெயர் லக்ஷ்மி பிரியா. அவங்க சென்னையை சேர்ந்தவங்க. பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாமே சென்னையில் தான் பண்ணியிருக்காங்க. SBOS ஸ்கூலில் வந்துட்டு ஸ்கூலிங் முடிச்சுட்டு SRM யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கிடையிலேயே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஹீரோயின் ஆகணுன்ற கனவு வந்து இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக சினிமாவில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எந்த வாய்ப்புமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடலிங்கில் வந்துட்டு வந்திருக்காங்க. மகாநதி சீரியலில் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரியல் லைஃப்பில் ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க. அவங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்னால் தான் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால தான் மாடலிங்குள்ளேயே வந்திருக்காங்க. மாடலிங்கில் நிறைய போஸ்ட் வந்துட்டு கண்டினியூஸாக அவங்க பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு சினிமாவுக்கு வரதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லையா. அண்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதையும் மீறி சினிமாவுக்கு கண்டிப்பாக நான் போவேன், அதுதான் என்னோட கனவுன்ற மாதிரி அவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடலிங்கில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பன்னிக்குட்டி படத்தில் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அதில் நம்ம யோகி பாபு கூட நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படம் தான் இவங்களுக்கு முதல் படம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10 தலை அப்படிங்கிற ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காங்க. பட் சீரியல் வாய்ப்பு வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. 20 ஆடிஷனுக்கு மேலே வந்துட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழில் வந்து மாங்கல்ய தோஷம் அப்படின்ற சீரியல் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மாங்கல்ய தோஷம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்துட்டு மாங்கல்ய சந்தோஷம்னு மாறி அந்த சீரியலில் வந்துட்டு இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய வெப் சீரிஸில் தான் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மகாநதி சீரியலில் வந்துட்டு ஹீரோயின் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ரோலில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரியல் லைஃப்பில் எப்படியோ அதே கேரக்டர் தான் இந்த சீரியல்லையும் சொல்லிட்டு அதை வந்துட்டு நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. ரியல் லைஃப்பில் விஜய் காவேரி பேர் ஆகணும், அதாவது லக்ஷ்மி பிரியா சுவாமிநாதன் வந்துட்டு பேராக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு வந்துட்டு இவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி லவ் இருந்திருக்கு. காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. அந்த லவ் வந்துட்டு இப்போ ட்ராப்பும் ஆகிடுச்சான். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணுற பிளான் இல்லையா. அவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக வந்துட்டு அவங்களோட க்ரோத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சினிமாவில் நிறையா சாதிக்கணுன்ற கனவோடு வந்துட்டு அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேரேஜ் லைஃப்குள்ளே போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க ஃபிட்னஸில் ரொம்பவே அடிக்டடாக இருப்பாங்களா. ஸ்லிம்மாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. அதனால் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறதுங்கிறது ரெகுலர் ஆக்டிவிட்டியாக வச்சுருக்காங்களாம். ஸோ அப்போ தான் அவங்க மனசும் உடம்பு வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுங்கிறத கான்ஃபிடென்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு விஜய் காவேரி ரியல் பேர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ காவேரி வந்துட்டு மேன்மேலும் வளர்றதுக்கு வந்துட்டு நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.